நான் உங்க சரண்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட நிச்சயமாவே நல்ல நேரம் தாங்க இனிமே நமக்கு. ஏன்னா நமக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் முனைவர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது, அதற்கான காரணம் என்ன, வாஸ்து ரீதியான காரணம் என்ன, ஒரு ஹியூமன் பிஹேவியர் வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியக்குறி தோணுதுல. இது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நிரூபித்த காண்பித்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் சார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவர் நமக்காகவே நம்ம கூட ஷேர் சாட்டை இணைந்திருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நமக்காகவே ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 7 மணிக்கு ஷேர் சாட் நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் முனைவர் திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்க போறாரு. நம்ம வாழ்க்கைக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தேவையான நிறைய விளக்கங்கள் நமக்காகவே கொடுக்க போறாரு சார். ஒன்ஸ் அகைன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சரண்யா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி சார். இன்னைக்கு ஓப்பனிங்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பீங்க சார். அந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? இன்று ஒரு தகவல் போவர்ட்டீங்க சார். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். சரண்யா, அதாவது உங்கள்கிட்ட கேட்கலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமா? அனைத்தையும் கட்டுணர்ந்த சரஸ்வதி தேவி இல்லையா நீங்கள்? இல்லை, நான் உங்களுக்கு தான் உங்களை சரஸ்வதி தேவின்னு தானே சொல்லியிருக்கேன், நான் தப்பாக சொல்லலையா? ஓகே. அதாவது பனைமரத்தில் ஏற எத்தனை குறுக்கு வழிகள் இருக்குண்ணா சரண்யா? நல்லா யோசிச்சு பேசுங்க. எத்தனை குறுக்கு வழிகள்? ஒண்ணு டைரக்டா கீழே இருந்து ஏறலாம், இல்ல நம்ம ஏணி வச்சு ஏறலாம், இல்ல ஒரு கிரேன் மூலமா அது மேல வந்து ஏறிக்கலாம். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரிஞ்சு. பனைமரத்தில் ஏற குறுக்கு வழிகள் இல்லை சரண்யா, ஒரே வழிதான். அதாவது சாமானியன் பனைமரத்தில் ஏறணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகணும். இப்போ உங்களை போன்ற வந்து படித்தவர்கள், அதிகம் படித்த நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷி, பணக்கார மனுஷன், நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கலாம். சரியா? அப்போ என்ன விஷயம்னா சரண்யா, நம்ம மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, வேலை செய்யாமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு, அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களை பற்றி நான் தவறாக பேசிக்கொண்டு, புறம் பேசிக்கொண்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் துட்டு வராது சரண்யா. உழைத்தால் தான் பணம் வரும், உழைத்தே ஆக வேண்டும். உழைப்புக்கு வந்து என்ன சொல்கிறது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அந்த உழைப்பு என்பது ஸ்மார்ட் உழைப்பாக இருக்கணும். உழைப்பு 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 புத்திசாலித்தனமான உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்களும் அடுத்த கட்டம் போவீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பனைமரத்தில் ஏறுவதற்கு எந்த வித குறுக்கு வழிகளும் கிடையாது. ஒரே வழி தான், நேர் வழி, கீழே இருந்து மேலே போகணும். வாழ்க்கையிலும் அப்படி தான், உழைத்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியும். சரஸ்வதி தேவி. அற்புதம் சார், அற்புதம் சார். அதாவது உழைக்கணும், ஆனா உழைக்கிறதுலயும் பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்றதை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றதா இன்டெலிஜென்ட் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாக்கா வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹியூமன் பிஹேவியருக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? சரண்யா, அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆண்டாள் வாஸ்து, அப்புறம் வந்து நேர்மையாக பரிகாரம் இருக்காத வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்க. அதுபோல் வந்து நேர்மையான வாஸ்துன்னு சொல்லிட்டு பரிகாரம் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து இருப்பியல் வாஸ்து, இயற்பியல் வாஸ்து, வேதியியல் வாஸ்து, அப்புறம் உயிரியல் வாஸ்து, இது போல் நிறைய வாஸ்து இன்றைக்கி இருக்காங்க மார்க்கெட்டில். என்ன ஒரு விஷயம் தான் சரண்யா, இந்த சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது. இந்த சப்ஜெக்ட் தெரியாத, தமிழ்நாட்டை தவிர தெரியாத ஆட்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைஞ்சிட்டு தானே இருக்காங்க. அப்போது நான் இங்கே இந்த ஆண்டாள் வாஸ்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ரிசர்ச்சாக எடுத்து நான் சொல்கிறேன். சிலர் கேட்கலாம், நீ கொடுக்குற அந்த 500 ரூபா புக்கை வாங்கி படித்தா நான் வாஸ்து கன்சல்ட் எதுக்குன்னா, அந்த புக்கை வாங்கி படித்து உன் மண்டைக்குள்ளே அதை தேக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அறிவு உனக்கு இருந்ததுன்னா உனக்கு வாஸ்து கன்சல்டே தேவையில்லை, 100% தேவையில்லை. அந்த புக்கில் இல்லாத விஷயம் 2 தான் சரண்யா. ஹை சீலிங் பற்றி இருக்காது சரண்யா. இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று இருக்காது. அது மேபி நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஆட் பண்ணிக்கணும். அது போடுறதுக்கான ஐடியாவும் எனக்கு இல்லை. எல்லா விஷயங்களும் அந்த புக்கில் இருக்குது சரண்யா. அப்போது அந்த அடிப்படையில் வந்து ஒரு வாஸ்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, அது அமெரிக்காவுக்கும் பொருந்தணும், இந்தியாவுக்கும் பொருந்தணும், ஜப்பானுக்கும் பொருந்தணும், ஜெர்மனிக்கும் பொருந்தணும்.
நான் சொல்லக்கூடிய விதிகள் ஜப்பானுக்கும் பொருந்தும், அமெரிக்காவுக்கு பொருந்தும். அங்கே போய் வந்து டிகிரி பிரித்து பார்க்குறது, டிகிரி இங்கே இது தூக்கி நிற்கணும், அது வந்து இறக்கி நிற்கணும், இதுக்கு வந்து இங்கே வந்து இந்த வேலையை பண்ணணும், அந்த வேலை, இந்த பஞ்சாயத்தே கிடையாது சரிங்க. அங்கே வந்து இயற்கையாகவே மக்கள் வந்து அந்த இதோடு இருக்காங்கன்னும் போது சதுரம் செவ்வகம், நம்ம 2 வாசல், உச்ச வாசல், அப்புறம் வந்து தெருக்கூத்து, 4வது வந்து படிக்கட்டு எங்கே இருக்கணும், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்கு வடக்கு நிறைய காலிடும். இதுதான் வாஸ்து சரண்யா. ஐசிலிங் இல்லாமல் இருப்பது சிறப்பு. தென்கிழக்குலேயும் வடமேற்குலேயும் டாய்லெட் பாத்ரூம், அது தென்கிழக்கில் கிச்சனும் வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூமும் தென்மேற்கில் பெட்ரூம் இருப்பது மிக சிறப்பு. கிழக்கு வடக்கு ஜன்னல் இருக்கணும். இதை தவிர வாசலில் வேறு எதுவுமே கிடையாது சரண்யா. ஐ மீன் இட். அப்போது இதில் அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ நான் சொக்கலிங்கத்தை கூப்பிட்டு பெஸ்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க, நல்லது நடக்குமான்னா, நீங்கள் யார் என்பதில் ஒரு கேள்வி, ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோதிடர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு 500 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு 5 லட்ச ரூபா, எனக்கு தெரியும் அது போல் ஒருத்தர், ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு வாஸ்து பார்த்துருக்கேன். 10 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் எந்திரம் வைப்பார், கலர் கலராக மோதிரம் போடக்கூடிய ஆள். அவருக்கு அந்த வாஸ்து வேலை பார்க்கணும்னா பார்க்காது. வட்டி தொழில் பண்ணுறாங்க, வாஸ்து வேலை பார்க்கணும்னா பார்க்காது. கமிஷன் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்க, கமிஷன்னா அரசாங்கத்திலேருந்து லஞ்சமாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை பார்க்காது. மரம் வெட்டி விற்கிறாங்களா, அவங்களுக்கு வேலை பார்க்காது. அதே போல் வந்து இயற்கை வளங்களை வந்து சுரண்டி அழிக்கிறாங்களா, அவங்களுக்கு வேலை பார்க்காது. அப்போது வாஸ்துபடி ஒரு விஷயம் என்பது, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க, உங்கள் மனைவியே வந்து ஷாக் அடித்து கொண்டுட்டீங்க, உங்களுக்கு வேலை பார்க்குமா அப்படின்னா வேலை பார்க்காது, வேலை பார்க்கவே பார்க்காது. அப்போ நீங்கள் கொலையும் நீங்கள் பண்ணக்கூடிய திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் உங்கள் நல்ல வீட்டில் வாழ விடுமானா வாழ விடாது. நல்ல வீடே இருந்தால் கூட அந்த வீடு உங்களை வெளில அனுப்பிச்சிடும். அப்போ யாருக்கு அந்த நல்ல வீடு அமையும் என்பது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் சரண்யா. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ வாஸ்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஸ்துபடி உள்ள வீடு எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, நேற்று எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, இன்னில தான் நல்லவனாக இருங்க. அடுத்து அதில் குறிப்பாக புறம் பேசி வீணாக போகாதீங்க. பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் வாழாதீங்க. ஒருத்தரை தூக்குவதற்காக ஒருத்தர் இறக்கக்கூடாது. 4வது மிக முக்கியமான விஷயம், எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு பொறாமை பிடிச்சி அலையிறதுன்றது வந்து உங்களை அழிக்கக்கூடிய செயல் என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ நல்லவனாக இரு, நல்லது நடக்கும். சூப்பர் சார். ஒன்றே செய் அதையும் நன்றே செய், அதையும் இன்னைக்கே பண்ணுங்கப்பா, நல்லவனா இருங்கப்பா, தானா நல்லது நடக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். சார் நம்ம நேர்கள்ட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம் சார். டிபிஎன் கவின் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கவின் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. பீட்டர்ஸ் ராஜ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா ஐயா. அமோகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. எங்கே ராமநாதபுரமா? ஆமாம் சார், ஆமாம் சார். செந்தில்குமார். எங்கே ராம்நாட்டில்? எங்கே? நான் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கேன். ராம்நாட்டில் ரகுநாதகுஞ்சம் இருக்கிறாங்க சார். உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார். நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க. ஆமாம் சார், ஒரு 2 மாதம் முன்னாடி பேசியிருக்கேன். மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர், மீனவர் கிராமத்தை சேர்ந்த ஆளுன்னு பேசியிருக்கோம் இல்லையா? இல்லை இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் செந்தில். சொல்லுங்கள் செந்தில், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ ஹலோ, ஹலோ, உங்கள் கேள்வி என்ன சார்? சார் கேட்குதா? கேட்குது, கேட்குது சார். என்னுடைய அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும் சார்? நான் ஒரு சவுதியில் ஒரு ஓட்டுநராக இருக்கேன். அடுத்த கட்டம் செய்யணும். இப்போ என்ன வயசு உங்களுக்கு? ஒரு 42 இருக்குமா? இல்லை சார், 51. அடேங்கப்பா, என்னோட 2 வயசு, சரண்யாவோட 2 வயசு கம்மி, என்னோட 2 வயசு அதிகம். ஓகே ஓகே. இப்போ சார், இப்போ உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க? ஊரில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்போ தான் போகிறீங்க ஊருக்கு? பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக போகிறீங்க? அது நான் 1 வருஷம் இந்த கம்பெனியில் வச்சுட்டு செட்டில் ஆகிற மாதிரி பிளான். அப்போ அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார், அடுத்த கட்ட நகர்வும் அதில் இருந்துருக்கும் சார். சரிங்களா? வேற என்ன ஐயா? வேற என்ன ஏதாவது சொல்லணும்? என் பணம் வேறு என் அக்கௌண்ட்டுக்கும் சரண்யா தேவி அக்கௌண்ட்டுக்கும் ஆளுக்கு 50,000 ரூபா போட்டு விடலாம். வேறு அவ்வளோதான் சார், சிம்பிள். நீங்கள் மனைவிக்கு எப்போ ஹாப்பினஸோ, பிள்ளைங்களுக்கு எப்போ ஹாப்பினஸோ, அப்பாவால் கணவராலையோ, அன்னிலிருந்து அடுத்த கட்டம் நடக்கும் சார், உங்களுக்கு துவங்கும். நன்றி, வணக்கம் சார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சரண்யா தேவி. அடுத்த நேர் கனெக்ட் பண்ணுங்க. மதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், ராம் சங்கர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குதுங்களா? கேட்குதுங்க ஐயா. சூப்பரா கேக்குது, பேசுங்க. சார் வணக்கம், பண்புலி ராமசங்கர் சார். ஐயா ராம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். வாழ்க வளமுடன். சூப்பர். திருமலை குமாரசாமி சார். திருமலை குமாரசாமி சிவகாமி அம்மையார் அவர்களாம் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். சார் ஓகே சார். ஆமாம், உங்களுக்கு சொந்தக்காரங்களா அவங்க? இல்ல சார், சொந்தக்காரங்க இல்ல, பக்கத்து ஊர் சார். பக்கத்து ஊர். சரிங்க சார். உங்கள் கேள்வி சார். சரியா தெரியுமா அது என்னன்ட்டு? அவர் ஊர் பேர் சொன்னார், கேட்டிங்களா? தெரியலீங்க சார். சரண் பண்பொழி அப்படின்னு ஒரு ஊர் சரண்யா. ஓகே சார். நீங்கள் அந்த செங்கோட்டை பார்டர் கடையில் போய் சிக்கன் சாப்பிடுங்க தெரியுமா? அந்த கடையிலேருந்து ஒரு 30 நிமிஷம் தள்ளி கேரளா பார்டரில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, திருமலை குமாரசாமின்ட்டு. ஓகே சார். சிவகாமின்னு ஒரு அம்மையார், ஒரு அவங்க வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, மறவர் கம்யூனிட்டி. அந்த அம்மாவுடைய கனவுல முருகர் வந்து கோயில் கட்ட சொல்லி அவங்க தனி மனுஷியாக இருந்து கோயில் கட்டின இடம் தான் அந்த திருமலை குமாரசாமி. சூப்பர் சார். அவங்களுடைய வம்சாவளிகள் இன்றைக்கும் வந்து குற்றாலம் மேலகரம் ஏரியாவில் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும் அவங்களோட உறவு முறைகள்லாம். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. கரெக்டாக சார்? ஓகே சார், கரெக்ட் சார். அந்த கோயிலுக்கு எப்போ போனாலும் 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போகணும் சரண்யா. அது வந்து விசாக நட்சத்திரத்துக்கு மிக உகந்த கோயில், புனர்பூச நட்சத்திரத்துக்கு மிக உகந்த கோயில், அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிக மிக உகந்த கோயில் சரண்யா. நீங்கள் அந்த சிக்கன் சாப்பிட்டு வந்தனால உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சார், நான் பியூர் வெஜிடேரியன் சார். நீங்கள் நான் வெஜிடேரியன் தானே? இல்ல சார், நான் வெஜிடேரியன் சார். அதான் நான் வெஜிடேரியன் தான் சொன்னேன் நான். சொல்லுங்கள் சங்கர், இப்போ உங்கள் கேள்வி கேளுங்க. சார், இன்னைக்கு தலைப்பு வந்து நட்சத்திரத்துக்கு கோயில் போட்டுருந்தோம் சார். ஐயா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அது சரண்யா தான் போட்டு விடுறது. சரி, சரி, உங்களுக்கு என்ன கோயில், உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்கள், கோயில் சொல்லிவிடுவோம். என்ன சிவனுக்கு திருவாதிரை பூரட்டாதி. பூரட்டாதி தான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே, வந்து பண்பொழி தான் கோயில் சொல்லிட்டேன். ஓகே சார், ஓகே சார். நீங்கள் பொதுவாகவே அந்த குருவோட நட்சத்திரம் வந்து சார், அந்த பூரட்டாதி மட்டும் எப்போதுமே ரொம்ப கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும் சார். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சார். உங்களுக்கு அது போல் உண்டா? ஆமாம் சார், உண்டு சார். அவ்வளோதான், அது போல் ஏதாவது சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. சரி சார், சரிங்க சார். சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார். ஓகே சார். அழைப்பிற்கு நன்றி. தீபினேம் அகிலா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தீபினேம் அகிலா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அகிலாமா? அகிலா பேசுறேன். அகிலாமா, அங்கிருந்து பேசுறீங்க. வணக்கம் சார். அகிலா வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருச்சியில இருந்து சார். அகிலா இளங்கோவனா? அகிலா இளங்கோவன் சார். எனக்கு சரண்யா போஸ்ட் கொடுக்க வந்துட்டீங்க. என்னம்மா? ஒரு மாசம் இல்ல, ஆனா நாங்க திருச்செந்தூர்ல பாத்துட்டோம். இன்னைக்கு ஒரு எனர்ஜியா இருக்குங்க சார், உங்களை பேசுறது கேக்குறது. ரொம்ப நன்றிம்மா, மகிழ்ச்சி. எப்படி இருக்காங்க சித்ரா? எப்படி இருக்காங்க? சித்ரா நல்லா இருக்காங்க சார். இன்னைக்கு சித்ரா ஸ்ரீரங்கம் தேருக்கு போயிருக்காங்க. சரி, இந்த ஆண்டாளை வந்து பார்க்கணுமா? அந்த புலா அந்த அம்மாவை வந்து பார்ப்போம் ஒரு நாள். உங்கள் நம்பரும் இருக்குது, அவங்க நம்பர் இருக்குது. என்னம்மா? பேசிக்கிறேன் சார், பேசிக்கிறேன். ஒரு நாள் பேசிக்கிறேன் சார் அவங்கள்ட்ட. சரிம்மா, அவங்க ரொம்ப வருத்தம். எங்கள் டீமில் கூட்டிட்டு வரணும். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்க்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு பதில் நானே வந்து பார்த்துறேம்மா, வருவேன் நான். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் நான். அது கொஞ்சம் கடந்து வந்துடுவோம்மா. நான் அது வந்து ரொம்ப ரொம்ப சங்கடம் எனக்கு. அதனால அது வந்ததுக்கப்புறம் நான் வந்துடுவோம்மா, வெளில வந்து உங்களை பார்க்குறேன். நான் சொல்றேன் சார், இன்னைக்கு பேசுறேன் சார். டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒருக்க உங்கள்கிட்ட எப்படி பேசிடுவேன். இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு நான் தான் வர சொல்லியிருக்கேன். சரி, பார்த்துங்க. நல்லா ஒரு வீடுதான் ஆயிட்டாங்க. நீ உடம்ப குறைங்க, பயங்கர வெயிட் போட்டுறீங்க. அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோமா. ஸ்கின் பிரச்சனை வளர விடாதீங்க. சரிங்க சார். நான் வந்து டிஎன்பிசில லைப்ரரி அண்ணா செஞ்சுரி லைப்ரரி போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு எனக்கு கிடைக்கும் சார். கிடைக்கும், சமயபுரத்தால் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும் சார். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நம்ம பக்கத்து பில்டிங் தானே? நம்ம பக்கத்து பில்டிங் தாம்மா அந்த நீங்கள் சொல்கிற இடம். அங்கதான் சார் வரணும். வந்துடலாமா? உங்கள் அக்கா வீடு இங்கே தான் இருக்கு. சரி அகிலா, நம்ம பேசிக்கலாம், நம்ம கதை பேசலாம். நம்ம சரண்யா தேவி கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரண்யா மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றி அகிலாமா. கூடிய விரைவிலேயே நீங்க நினைச்ச அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். டிபி நேம் உமா
உமா கார்த்திகேயன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி சார். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சியில் இருந்தா? சார் நான் திருச்சி மாவட்டம் முசிறி சார். நான் திருச்சியில் இருந்தான்னு கேட்டேனா? கரெக்டாக கேட்டேனா? கரெக்டாக கேட்டீங்க சார். அது எங்களுக்கு வந்து சரண்யா தேவி வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க, அதனால் ஊர் பேர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்கள் அம்மா, முஸ்லீமில் எங்கே இருக்கீங்க? முசிறியில் பர்சல் துறை ரோடு சார். சரிம்மா, உங்கள் எம்எல்ஏ பேர் என்னது? செல்வராஜ் சார். செல்வராஜ். எந்த கட்சியோட? சரி சார். சரி சார், நான் வார்த்தையை சொல்லிட்டேன். அவர் போன வாட்டி எம்எல்ஏ இருந்தாருமா, இந்த வாட்டி காடு வெட்டி தானே உங்களுக்கு எம்எல்ஏ. காடு வெட்டி தியாகராஜன் நம்ம முத்திரையர் சங்கத்தோடைய முத்திரையர் இனத்தோட ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளி, அவரை போய் மாற்றி சொல்லிட்டீங்களே. செல்வராஜ்லாம் போன பீரியட்ல இருந்து வருமா? இல்ல சார், உங்ககிட்ட பேசுற பதட்டம் சார். சரி, ஓகேம்மா, பதட்டம் வேணாம். உங்கள் கேள்வி என்னம்மா? ஒன்றும் இல்லை சார், நான் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். எக்ஸாம் நல்லா தான் சார் எழுதுறேன். லாஸ்ட் மினிட்ல 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்ல அப்படியே விட்டுட்டே இருக்கேன். சரிம்மா, எப்படி சார் நான் செட்டில் ஆயிடுவேனா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவேனா அப்படின்ற? செட்டில் ஆகிடுங்கன்னா ஆக மாட்டீங்கம்மா, பாஸ் ஆகணும்னா ஆக மாட்டீங்கம்மா. அப்புறம் இல்லை சார், பாஸ் பண்ணணும்னு தான் நான் பண்ணுறேன் சார். அதான்மா, இப்போ ஏமா 3வது ஆள் நான் என்கிட்ட போய் பாஸ் ஆகிடுவேனா, நான் உயிரோடு இருப்பேனா செத்துருவேனான்லாம் கேள்வி கேட்டுட்டு நான் பாஸ் ஆகிடுவேன்னா அப்படி கேட்கக்கூடாதும்மா. நான் அது கிடைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக கேட்க வேணாம்மா. படித்த பொண்ணு தான் நீங்கம்மா. ஆமாம் சார். அப்புறம் நீங்கள் 3 பேரா வீட்டில் உங்க கூட பண்ணுவாங்க உங்களை சேர்த்து? இல்லை சார், நானும் அண்ணா மட்டும். உங்கள் அம்மாட்ட கேட்டுங்க. நீங்கள் வந்து 3வது பிள்ளை தான் நீங்கள். சார் அம்மா ஒரு அபார்ட் பண்ணியிருக்காங்க சார். அக்கா, நீங்கள் அதெல்லாம் உங்கள் அம்மாட்ட பேசிங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 3 பிள்ளை தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேம்மா. நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் இருக்கார் இல்லையா, ஆமாம் சார். அவரை போய் பாருங்கள். ஓகே சார். அந்த அண்ணாமலையார்னா இங்கே அண்ணாமலையார் எங்கே இருக்கார்? திருவண்ணாமலையில். எங்கே இருக்காருன்னா சார் திருவண்ணாமலையில தான். எந்த இடத்துல இருக்காரு? எந்த இடம்னு தெரியல சார். அட பாவி உமா, அந்த மலைதாமா அந்த மலைதாமா அண்ணாமலை. அந்த மலையை சுற்றிட்டு வாங்க, நடக்கும் உங்களுக்கு. சரியா? இப்படிலாம் அடுத்தவங்கள்ட்ட கேட்காதீங்கம்மா. யார்ட்டையுமே எந்த பயலையுமே வந்து ஒரு பெரிய சாமிஜி ஆக்காதீங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே அன்ஃபிட்டுமா, நான் புரிஞ்சுங்க. ஒரு யோகிதை கிடையாதுமா ஒருத்தனுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 3 டிகிரியா? 2 டிகிரி. 3ஆவது டிகிரி என்ன பிஹெச்டி பண்ணுவீங்களா? இல்லை சார், எனக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் என்னோட சூழ்நிலை வந்து பண்ண முடியல. அதெல்லாம் பண்ணிவிடுவீங்கம்மா. 3 டிகிரி உண்டு உங்களுக்கு. நான் ஒரு 4 டிகிரி, ஒரு 4+3 7 டிகிரி படிச்சதுனால நான் சொல்கிறேன். படித்தவங்களா பேசுவோம்மா. இந்த ஊரில் எவனுமே மனுஷங்களே சாமி ஆக்காதீங்க. சரிங்களா? மனிதன் தான். அதனால் அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றிமா. டிபி நேம் ஸ்ரீனிவாசன் என்கே இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா சார்? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னை அம்பத்தூர் சார். அம்பத்தூர்ல என்ன வேலை பார்த்துட்டீங்க? நான் சொந்தமா கம்பெனி வச்சிருக்கிறேன் சார், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டேட்ல சார். என்ன கம்பெனி பேரு? கேஎஸ்பி இன்ஜினியரிங் சார். கேஎஸ்பி. என்ன பண்ணுறீங்க சார்? அதான் மெஷின் பண்ணுறீங்களா? நான் பவர் ப்ளஸ் வச்சிருக்கிறேன் சார். சொந்தமா கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன் சார் உங்ககிட்ட. ஞாபகம் இல்லை சார், மன்னிச்சுங்க சார், ஞாபகம் இல்லை. நான் உங்களோட வயசுல சின்னவன். நான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்களை வாத்தியார்னு கூப்பிட்டுக்கணும் சார். என்னன்னு கூப்பிட்டுக்கணும்? வாத்தியார். இதுல என்ன காசா பண்ணுமா? கூப்பிட்டுங்க. இல்ல சார், நான் வந்து ரொம்ப வந்து எம்ஜிஆர் ரொம்ப ரசிகர் நானு. சரி. எம்ஜிஆர் தான் நான் ரொம்ப வாத்தியார்னு கூடுவேன். எங்க அப்பாவும் ரொம்ப எம்ஜிஆர் பற்று ஜாஸ்தி. அந்த எம்ஜிஆர் கட்டது நீங்க தான் சார் வாத்தியார். அப்பா தலைவரா, நீ சொல்றது உண்மைதான் தலைவரா. அதான் வாத்தியார் சொன்னது ரொம்ப நன்றி. இப்போ வாத்தியாருக்கு மனைவி பேர் ஜானகி. அப்போ அம்மு யாரு என் லைஃப்ல? அது நீங்களே பிடிச்சி கொடுத்துருங்களா தலைவரா? என் பொண்டாட்டி கேட்டுட்டு இருப்பா, சாவடிப்பா வீட்டுக்கு போய். நீங்கள் ஏற்கனவே 3 நாளாக சோறு இல்லை. ரொம்ப நன்றி சீனிவாஸ் சார், ரொம்ப நன்றி. உங்கள் மனசுலேருந்து பாராட்டுறது நன்றி சார். நம்ம எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல், நோ டவுட் சார். அன்னதானம் பண்ணதுக்கு காரணம் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களும். ரொம்ப நாள் எனக்கு இதை வந்து உங்ககிட்ட நான் சாய் சிவா சார் கிட்ட பேசினா
நீங்க வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி எனக்கு பர்சனலா வாழ்த்து கூட சொல்லியிருக்கிறீங்க எனக்கு. அப்படியா? பிப்ரவரி 7 சார். ஆமா சார். ரொம்ப உங்களை வந்து சந்திக்கணும் நான் ஒரு நொடியும் ஏன் பண்றேன். ஆனா எனக்கு டைம் கிடைக்கலையானாவும் உங்களுக்கும் டைம் கிடைக்கல. ஆனா கரெக்டான சார் வாய்ப்பு இப்படி மட்டும் சொல்லாதீங்க. நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்யறதுக்கு வேலை இல்லைன்னு நான் வெட்டியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் பிஸியான ஆள், நீங்கள் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எப்போனா வாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் வரும்போது நான் இருக்க மாட்டேன், கரெக்டாக சொல்லிட்டு வாங்க. எனக்கு வந்து என் பொண்ணுங்க 2 பேருக்கும் உங்க ஆசீர்வாதம் தேவை சார். சார் நீங்கள் வாங்க கீர்த்திகா. சார், நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து எய்மால இருக்கீங்களா, அசோசியேஷனில் இருக்கீங்களா? எய்மால இல்ல சார். நான் இப்பதான் அதாவது என் வாழ்க்கையில வாஸ்துன்றது உண்மைன்னு கத்துக்கினதே உங்க ப்ரோக்ராம் பார்த்துதான் சார். இன்னுமா உலகம் நம்பல? சொல்லுங்க. இல்ல சார், ஒண்ணுமா இல்ல சார். அடிப்படை படிப்படியே இல்லாதவன் சார். நானு 6ஆம் கிளாஸ் 4ஆவதுல 4 வருஷம் பயிர் சார். நானு 4ஆவதுல 4 வருஷம் பயிலு. அடிப்படை வெளியுமே நான் பிறந்தது சிந்தாரிப்பட்டேன். ரொம்ப ரொம்ப அடிப்படையா ஏழ்மையான குடும்பம். ஆனா உங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து திருச்செந்தூர் போய் படிப்படியா இன்னைக்கு வந்து நிக்கிறேன்னா வாத்தியார் ஆண்டாள் பி சொக்கலிங்க சார் அல்லதான். ரொம்ப நன்றி சார். உங்க நல்ல மனசு நல்லா இருப்பீங்க. நீங்க நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணீங்க. சொல்லுங்க சார். 95 ஒரே ஒரு நிமிஷம். 95 97 97 277 277 477. நீங்க நாளைக்கு மதியானம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்தாலும் 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். இல்லை நாளைக்கு நைட்டு வந்தால் கூட நாளைக்கு நைட்டு ஒன்றா சாப்பிடலாம் சார். நாளைக்கு ஒரு நாள் சென்னையில் இருக்கேன் சார். நாளைக்கு ஒரு நாள் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் இல்லை சார். 24ஆம் தேதி நாமக்கல், 25 நாமக்கல் பக்கத்தில், 26 திருநெல்வேலி, 27 28 அங்கே போயிடுவேன். அதோட 29 தான் வரேன். 30ஆம் தேதி திருவள்ளூர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன். ஸோ 29 வரைக்கும் நாளைக்கு வந்தீங்கன்னா ஷோராக மீட் பண்ணலாம், இல்லை 30ஆம் தேதிக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் உங்களுக்கு நான் அடுத்த நொடி வர சொன்னா கூட வந்துடுவேன். நீங்க எங்க சொன்னீங்கன்னாலும் இல்லை அது நீங்கள் நாளைக்கே வாங்க. நாளைக்கு நம்ம ஈவினிங் 5:30 மணிக்கு வாங்க. 2 பேரும் நான் 6 மணிக்குள்ளே சாப்பிட்றேன். நான் அதான் ஈவினிங் வாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் சார். செம்ம கடுப்பாக இருக்கும் சார். உங்களை சாப்பிட கூப்பிட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குல்ல? வாங்கி தரேன். ஒரு இட்லி ஒரு பொங்கல் வாங்கி தர மாட்டேன்னா அவருக்கு குடும்பம் வாங்கி தரேன். ஃபீல் பண்ணாங்க சார். ஃபீல் பண்ணாங்க. நம்ம நட்பு ஒரு இட்லியால் தெரியக்கூடாது சார். வணக்கம் சார். வாழணும் சார். திருப்பூர்ல எங்க இருக்கீங்க ஐயா? புஷ்பா தியேட்டர். அது பக்கம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காங்க. தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கம்ட்டு அவங்க கடை பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால் இண்டிவிஜுவலாக இப்போ அவங்களே எடுத்து பண்ணுறாங்க. வெரி குட்டு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க? சூப்பர். நிறைய நோயாளிகள் வரணும்னு வேண்டிப்பீங்களா டெய்லி? அப்போ சூப்பர், நல்ல விஷயம். எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து கவுண்டர் சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கா, ப்ரிஸ்கிரிப்ஷன் சேல்ஸ் அதிகமாக இருக்கா? சரண்யா, அது என்னன்னு புரியுதா சரண்யா? தமிழ்நாட்டில் வந்து மிக அதிகமாக கவுண்டர் சேல் நடக்கக்கூடிய 3 இடங்களில் முதன்மையான இடம் திருப்பூருக்கு. அங்கே வந்து போயிட்டு எனக்கு தலைவலி அப்படின்னா டக்குன்னு ஊசியை போட்டு ஒரு 4 மாத்திரை கொடுத்துருவாங்க. அப்படிதானே தலைவர? மெடிசன் இவங்க ஊசி போடுறதுல போட்டிருக்காங்க. 2-3 இது பார்மசியில் பின்னாடியே கூட்டு கட்டு போட்டு ஊசி போட்டுருவாங்க. ஆமாம், அது நல்ல செம்ம வருமானம் சரியா? இது அது நம்ம இதை பற்றி ஒரு தனியாக கேட்டு இது இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம இறங்கணும் 2 பேருமே. இது வாஸ்துல எந்திரம் வைக்கிறதோட இதில் லாபம் ஜாஸ்தியாக இருக்கும் சரண்யா. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சரி சார், உங்களுக்கு வீடு கிடைக்கும் சார். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க சார். ரொம்ப கண்டென்ட் லைஃபு, ரொம்ப அகலக்கால் வைக்க மாட்டீங்க. 2 குழந்தைகளுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 2 குழந்தைகள். ஆமாம், 2. ஆமாம், 1 மனைவிக்கு மேலே நிச்சயமாக கிடையாது. ஆமாம் சரண்யா, பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கலன்றீங்க, அதெல்லாம் தப்பு சரண்யா. இவங்களாம் இவங்கள காலர்ஸாக நான் என்ன நினச்சிப்பேன்?
சரி, நல்லா இருப்பீங்க சரவணன் சார். சரவணன் சார், அதாவது உங்கள் அம்மா வளர்ப்பு நல்ல வளர்ப்பு சார். உங்கள் அம்மா ரொம்ப அட்டாச்சாக உங்களுக்கு? ஆமா சார், ரொம்ப ரொம்ப அட்டாச்சிங் சார். அதாவது பெண்கள் வளர்த்தா தான் பிள்ளைங்க இப்படி நல்லா இருக்கும் சார். அதான் கூட பிறந்த அக்கா, பெரியம்மா பொண்ணு, பெரியம்மா, அம்மா வளர்த்தா தான் இப்படி நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா வளர்த்துருக்காங்க சார். ரொம்ப நல்லா வருவீங்க, சிறப்பாக வருவீங்க, அமோகமாக வருவீங்க சார். கோவில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த 18ஆம் படி கருப்பர் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான சாமி சார். உங்களுக்கு ஓகே சார், தேங்க்யூ. அந்த 18ஆம் படி கருப்பரை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சரவணன் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சூரியகலா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சூரியகலா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. செல்வா ஜெயம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. செல்வா ஜெயம், செல்வா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. காட்டமுத்து இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. காட்டமுத்து இணைப்புல இருக்கீங்க. ஓகே. காளி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. சார், என்னோட பேர் சண்முககுமார் சார். சண்முககுமார், நல்ல பேர். எந்த ஊர் நீங்கள்? கோபிச்செட்டிப்பாளையமா? இல்ல சார், ராமநாதபுரம் சார். சண்முககுமார், நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? சார் 6 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேன் சார். இன்னமும் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். ஆமாம், சரி சரி, ஓகே. நீங்கள் எல்லாம் ஒரே ரூம் வந்து கூப்பிடுங்க போல் இருக்க. இல்ல சார், நான் 6 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டது சார். அது இப்பதான் சார் நான் கூப்பிடுறேன் சார். சரி, ஓகே, பரவாயில்ல. உங்கள் கேள்வி ஐயா. கஷ்டமா இருக்கு சார். அதான் சார் கஷ்டத்தை சார் அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார். எல்லா பூட்டுகளும் சாவிகளும் தான் தயாரிக்கப்படுகின்றது சார். கஷ்டம்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நானும் சரணியாக வந்து 2 காலை பிடிச்சி அமுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. சொந்த மனைவி கூட நினச்சா கூட சவுதிக்கு வந்து பண்ண முடியாது சார். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அது பக்கத்துலேயே அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருக்காரு சார். அந்த சொல்யூஷனை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்க. அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா அன்னதானன்ற ஒரு விஷயத்தை உங்கள் ஊரில் ஒரு 4 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட சொல்லுங்கள் சார். உங்கள் மனைவியை, உங்கள் அம்மா அப்பாவை உழைக்கிற. நடக்கல சார். அம்மா தான் இருக்காங்க சார். அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. மேரேஜ் நடக்கலையா? நடக்கல சார். சரி, நீங்கள் வந்து யார்ட்டையாவது சொல்லி ஒரு நாளைக்கு 2 பேருக்காக சாப்பாடு போட சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ரொம்ப மிக சிறந்த மனிதர் பேட்டரி ஷாப்லாம் வச்சுருக்காரு. அவர் பேர் நான் அவர் அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது. அவர்லாம் ஒரு பிஜேபியில் இருந்தார். நான் சொன்னேன் முதல்ல பழப்ப பாருங்கள், அப்புறம் கட்சியெலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உழைக்கிற ஆள் சார். உள்ளூர்லேருந்து நல்லா பிரமாதமாக பண்ணுறாரு சார். அதுபோல் நீங்களும் உள்ளூரில் உங்கள் மனைவியோட ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாள் வரும் சார். சாப்பாடு போடுங்க, நல்லது நடக்கும் சார். சார் நீங்கள் ஒன்றும் மேட்டர் இல்லைங்க, சாப்பாடு போடுங்க சார், திருமணம் நடக்கும் சார். நன்றி, வாழ்க. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இப்னம் தேவி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இப்னம் தேவி, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? ஹலோ அம்மா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார்ட்ட பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா. ஹலோ அம்மா, தொடர்ந்து பேசுங்க. சார், நான் கரூர்ல இருந்து பேசுறேன். உங்கள் பேர் என்னம்மா? தேவி. அம்மா, தங்கச்சிக்கு கல்யாணம். நீங்கள் கரூரில் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கரூரே தான் சார். கரூரா? ஆமாங்க சார். என்ன உங்களுக்கு தங்கச்சி கல்யாணம் நடக்கணுமா? ஆமாங்க சார், என் தங்கச்சிக்கு 21 வயசு ஆகுது சார். கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. நடக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வீடு எங்கே இருக்கு? பல்லப்பட்டியில இருக்கு சார். பல்லப்பட்டியில் இருக்கா? பல்லப்பட்டி தமிழ்நாட்டுடைய மிக சிறந்த இடமாச்சுமா. வட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த ஊருக்கும். கண்டிப்பா சம்மந்தம் இருக்குங்க சார். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க? அதனாலதாங்க சார் கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சார். அதுதான்மா. இப்போ நம்ம அப்பா எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆரம்ப காலத்துல நான் ஒரு 6 வயசு குழந்தையா இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஓகே, அது தவறு தான்மா. அந்த வட்டி தொழில வந்து மிகப்பெரிய தவறுமா. அது அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க சார். நிறைய பண்றாங்க, ஆனா கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க சார். நிறைய பண்றாங்க. என்ன பண்றாங்க? நிறைய என்ன பண்றாங்க? அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க சார். யாருக்கு? செய்யறாங்க. யாருக்கு? கோயில்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். எப்போ? எந்த ஜோசியர் சொல்லி? வியாழக்கிழமை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஜோசியர் சொல்லின்னு கேட்குறேன். ஜோசியர் சொல்லினா அவங்க ஜாதகம் பார்த்த இடத்துல சொன்னதுனால அது கொடுக்குறாங்க சார். இப்போ ஜாதகம் என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு என்ன சொன்னாங்க?
அந்த பொண்ணுக்கு வந்து லேட் மேரேஜ் தான் நடக்கும், 30 வயசுல தான் நடக்கும்னு சொல்றாங்க சார். அப்போ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 30னா எப்படி 29 நடக்கும்? இல்லைங்க சார், உங்கள்கிட்ட கேட்டா நடக்கும்ன்ற நம்பிக்கை தான். சரிம்மா, உங்களுக்கு எது குலதெய்வமா? குலதெய்வம் வந்து அன்னகாமாட்சி அம்மன் சார், ஓமாத்தூர் மணச்சனூர் பக்கத்துல இருக்கு சார். நீங்கள் ரெடியாரா நீங்கள்? இல்லைங்க சார், ஆசாரியர். ஓகே, அன்னக்காமாட்சி ரெடியார். ஓகே சரிம்மா. இன்னும் பக்கத்தில் ட்ரெயின் ஓடுதா? என்ன சார்? கிழக்கே போகும் ரயிலா போகுது? இல்லைங்க சார், பஸ் சவுண்டுங்க சார். அப்பா. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் சார், அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க சார். சரி, வர மாப்பிள்ளையெல்லாம் வருது, ஆனா தள்ளி தள்ளி போயிருது. அதாவது நீங்கள் சாப்பாடு யாருக்கு போடணுமாம்மா, அந்த கோவிலில் வந்து தீ மிதிப்பாங்கல்ல, இந்த குண்டை இறங்குவாங்கல்ல, அது போல் ஆட்களுக்கு சாப்பாடு போடுங்க. உங்கள் தங்கச்சிக்கு உடனே கல்யாணம் நடக்குமா? சரிங்க சார், சரிங்க சார். ஆமாம், நீங்கள் சும்மா சரக்கு அடிச்சுட்டு சைட் டிஷ்க்கு வெயிட் பண்ணுறவங்களாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது, வேலைக்கு ஆகாது. இந்த வியாழன் புதன்லாம் விட்டுருங்க. இந்த தீ மிதிக்கிறவங்களுக்கு, அந்த குண்டை இறங்குறவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. உங்கள் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாக நடக்குமா? நன்றிங்க சார், நன்றி. ஆமாம், நல்லா இருப்பீங்க. அது வந்து அந்த சித்ரா மாசம் கோயில் அந்த மாதிரி எல்லாம் சார் தீ மிதிப்பாங்க, அந்த இடத்துக்கு தேடி போய் கொடுக்குறதுங்களா? இல்லை, நான் வேணால் ஆள் அனுப்பிச்சி விடுவாமா? அட்ரஸ் சொல்கிறீங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், நீங்களாலே சொல்லுங்க. அவ்வளோதான்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க அக்கா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். செம்ம ஸ்மார்ட் ஆகிட்டீங்க எல்லாம் மக்கள்லாம். குட். எஸ் சார், அழைப்பிற்கு நன்றிமா. அடுத்த நேர் பார்வதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. டிபி நேம் பார்வதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, தியாகராஜன் நெடுஞ்செழியன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தியாகராஜன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ஸ்கந்த பிரியா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க பிரியா ஃப்ரம் காரைக்கால். காரைக்கால். வாழ்க வளமுடன்மா. சூப்பர்மா, சிறப்பு, அமோகம்மா, பிரமாதமான. வந்து ம், அது பார்க்காம என்னால நைட்டு தூங்குறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான நிகழ்ச்சி. உங்களோட நிகழ்ச்சி கிடைக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு, இதுக்காகவே எனக்கு ஒரு பிறவி கிடைச்சதா நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அதாவது இப்போ உங்கள் மாதிரி என்ன மாதிரி வயசான சரண்யா மாதிரி வயசானவங்கலாம் வந்து அந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்குலாம் 61 வயசாம்மா? இல்ல சார், ஆ, 50. ஏன் இப்போ இவ்வளோ வயசான? அப்போ பேரம் பேத்தி நான் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஏன்? இல்ல இப்பதான் பையன் வந்து பிடெக் முடிச்சிருக்கான். ஏன் ரொம்ப அப்போ அசந்து பேசிட்டு இருக்கீங்களம்மா? அது அசந்து பேசிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். அங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டிலாம் வேற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலா? ஆமா சார். என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 8th வரைக்கும் தான் இருக்கு, ஆனா அவனோட ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. அதோட டென்ஷன் கொஞ்சம் 2 நாளா இருக்குது. ரொம்ப அசந்து போயிருக்கீங்க, ரொம்ப அசந்து இருக்கீங்க. சரி பிரியா, உங்களுக்கு நான் என்ன கேள்வி பிரியா, நான் என்ன ஆன்சர் பண்ணோம்? எனக்கு வந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும் சார். உங்கள் கணவர் என்ன பண்ணுறாருமா? உங்கள் கணவர் அவங்க வந்து குட் நைட் மஸ்கிட்டோ காய்ஸ்ல மேனேஜரா இருந்து, அப்புறம் எனக்கு போஸ்டிங் வந்ததுனால அவங்க ரிசைன் பண்ணிட்டு மேரேஜ் பேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குட் நைட் மஸ்கிட்டோ கார்லாம் பாண்டிச்சேரியில் ஃபேக்ட்ரி இருந்தது. ஆமா சார், அந்த ஃபேக்ட்ரி நான் தான் காரைக்கால்லையும் இருக்கு. அந்த ஃபேக்ட்ரி நான் தான் டிசைன் பண்ணேன். அது சுமங்கலா ஸ்டீல்ஸோட கம்பெனியோடது, தெரியுமா? சுமங்கலா ஸ்கிரீன்ஸா சார்? அந்த கம்பெனி, அந்த ஓனர் தான் அந்த இது வச்சுருந்தாங்க. அப்படியா சார்? அவங்கள 6 ஃபேக்ட்ரி நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். அப்படியா சார்? 13 வருஷம் ஆச்சு. காரைக்கால்ல இருக்கோம். மகிழ்ச்சிமா. உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அப்படி தானே? ஆமா சார். அவனை ஏதாவது மேலே படிக்க வெளிநாடு அனுப்புறதானம்மா? அவன் வெளிநாடு போகணும்னு தான் சொல்றான். இல்லை, அவன் வெளிநாடுக்கான பையன் தான்மா. வெளிநாடு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது பேசிக்கலாமா? சரியா பிரியா? சரி சொல்லுங்க சார். நடுல கால் வேற வந்துட்டு. யார் காலை? இல்ல, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு. காலை வெட்டுங்கம்மா, கையில் கத்தி வச்சு காலை வெட்டுறாங்க. கட் பண்ணிட்டேன். ஓ, கால், ஃபோன் காலா? கால் வந்ததுன்னா யாரும் பக்கத்தில் இருக்கிறதா கால்? சரி, ஓகே ஓகே, நல்லது பிரியா, நல்லதே நடக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் நல்லா பையனை வெளிநாடு அனுப்புங்கம்மா. அப்படியா சார்? ஆமாம், ஓகே, நன்றி. என்ன எங்கள் நம்மளுடைய தவத்திரு சரண்யா தேவிகிட்ட ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க? மேடம் சூப்பரா பண்றாங்க ப்ரோக்ராம்.
ஆமாம், அவங்க வயசு ஏற ஏற அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 40 வயசு இருந்தால் சரியா, இப்போ 55 வயசுல இல்லையா இல்லையா? சார் நானும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ராடக்ட் தான் பிஎட் அம்மா. ஆமா ஆமாம், நம்ம காலேஜில் வந்து ஒரு நல்ல ஆள் கூட ப்ரொடியூஸ் பண்ணல அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சார். ஏன் சார் உங்களை நீங்க இருக்கும்போது எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? நான் என்ன வச்சு தான் நான் சொல்கிறேம்மா. அப்படிலாம் இல்ல கண்டிப்பா இல்ல. சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமா. இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கடந்த 60 வருஷங்களாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் படித்த ஆள் இல்லாமல் ஒரு நிறுவனம் கிடையாதுமா. அதான் நம்ம யூனிவர்சிட்டியோட சிறப்பு. அருமையான யூனிவர்சிட்டிமா, நல்லது. நம்ம எல்லாம் ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம். உங்களாம் பார்க்க முடியாமல் படித்தேன். அந்த பார்க்க வேண்டிய காலத்தில் பார்த்துங்கன்னா என் லைஃப் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த பத்மாகிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? சார் ஆனா கண்டிப்பா வெளிநாடு பிளான் பண்ணுமா சார்? ஆமாம்மா. சரி, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. டிபி பிரேமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. டிபி பிரேமா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. சரவணன் சொக்கலிங்கம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரவணன் சொக்கலிங்கம், ரொம்ப நேரமா மெசேஜ் போட்டுட்டு இருந்தீங்க, கனெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. அரவிந்த் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் உமா மகேஸ்வரி. பேசுங்கம்மா, சார்ட்ட பேசுங்கம்மா. உமா வணக்கம். வரணும், எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சிம்மா. எங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்க? சார் மதுரையில பழைய காலவாசல் பக்கம் சார். மகிழ்ச்சிம்மா. நான் அங்கே தான் என் வீட்டுக்கு ஒரு நாள் தங்குவேன். நான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட போது என் பிள்ளைல படிக்க வைக்கும் போது நாகராஜன் சார் உதவி பண்ணினாரு சார். அதெல்லாம் ஓகேம்மா, எங்கள் டீமில் அதெல்லாம் பண்ணுவோம். நாகராஜன் சார்லாம் ரொம்ப ஜெனியூனான பர்சன்மா. அதாவது ஆண்டாலே பிரிஞ்சு போனால் கூட என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு சில ஆட்கள்லாம் நாகராஜன் சார் முதன்மையானவர். ரொம்ப அருமையானவர். வந்து உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஒரே ஒரு தடவை திருச்செந்தூர்ல வச்சு உங்களை பார்த்து உங்க ஷேக்கு கொடுத்துட்டு ஓடி வந்தேன் சார். நானு நீங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டீங்க. ஓகே. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவோம்மா? சார் என்னோட குழந்தைங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சார். நல்லா இருப்பாங்க. ராசி வந்து பையன் வந்து ஹரி அரவிந்த் சொல்லி பேரு. இல்லை உங்கள் ராசி என்னது? என்ன சார்? உங்கள் நட்சத்திரம் என்ன, ராசினா லக்னம் என்னம்மா? கேட்ட நட்சத்திரம் ராமகேஸ்வரி சார். ஐயோ. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. இந்த கொஞ்சம் பொதுவாக அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்குமா? இந்த கேட்டைக்கு மட்டும் அந்த குணாதிசயம் உண்டு. யாரையுமே வந்து நம்ம ஏமாத்தவங்கள பழி வாங்க நினைக்காதீங்கம்மா. சரிங்க சார். நிறைய ஏமாத்துவாங்கம்மா அந்த கேட்டை நட்சத்திரம். என் லைஃப்ல நான் ஏமாற்றத்தை தான் சார் ரொம்ப சந்திச்சிருக்கேன். அதான் நம்ம பழி வாங்க மட்டும் நினைக்காதீங்க. அதாவது நான் நேற்று சொன்னதாம்மா. ஹலோ அம்மா, நேற்று ஒரு விஷயம் சொன்னேன்னா, அதாவது அடிக்கிற காற்றுல அம்மிக்கல்லே பறக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளவிக்கல்ல உட்காந்துருக்கும் போது நம்ம நல்லது பண்ண நமக்கே இந்த கதினா நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவன் என்ன கதியாகும், அதை நினச்சி தான் பயமாக இருக்குது. ஸோ மீனாட்சியை வேண்டிங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க. நான் வருவோம்மா. ஒரு சின்ன விஷயம், ஒரு 4-5 ஊரில் வந்து பெண்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ப்ரோக்ராமுக்காக மதுரை வந்து ஒன்றாவது தீர்வு. அந்த மதுரைக்கு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக சந்திக்கிறேன். நாராயண் சார்ட்ட தொடர்பு இருக்குமா. நன்றி, வணக்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. டிபி நேம் சுப்பு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சார் என் பேர் சுப்பையா. சுப்பையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசுகிறேன். எங்க? கன்னியாகுமரி மாவட்டம். ஐயா சொல்லுங்க ஐயா. கன்னியாகுமரி எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் தோவாளா பூ மார்க்கெட் பக்கத்தில் கோழிக்கோட்டை பத்தைன்னு ஒரு சின்ன ஃபேமஸ். தோவாளை தலவாய் சுந்தரம் ஊராச்சா? ஆமாம் சார். ஓகே, நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். சரி சார். சொல்லுங்க ஐயா. வேல்முருகன் அண்ணன் மூலமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் மகிழ்ச்சி. நல்ல மனிதர் வேல்முருகன், ராதிகா அற்புதமான மனிதர்கள். எங்கிட்ட ஒரு வருஷமா கான்டாக்ட் இல்லை, பட் நல்ல அன்பு சகோதர சகோதரிகள். சொல்லுங்க ஐயா. சார் எவ்வளோ பணம் வந்துட்டே இருக்கு, ஆனால் அதுக்கு செலவு வந்துட்டு இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் 2 தம்பிக்கு ஒரு மேரேஜ், இந்த 2க்கும் பொதுவாக சார் நீங்கள் குலதெய்வம் வந்து மாற்றி கும்பிட்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார். 1 2வது உங்களுக்கு பெண் தெய்வமாக இருந்தனா நீங்கள் குலதெய்வம் சரி சார். உங்களுக்கு குலதெய்வம் எது? சார் இப்போ
குலதெய்வம் எசக்கியம்மன் சார் வீட்டு முன்னாடி தான் இருக்காங்க. அப்போ அவ்வளோதான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க சார். நான் சொன்ன ஆன்சர் நல்லா புரிஞ்சுங்க. குலதெய்வம் மாற்றி கும்பிட்றதா வந்து இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் சரின்னு சொன்னேன். அது முப்பந்தில் எசக்கியம்மனா? ஆமாம் சார், 30 எசக்கியம்மன். ஆமாம், அருமையான கோயில் சார். அந்த எசக்கியம்மனை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம் சார். உங்களுக்கு அந்த நாளைக்கு வந்து அந்த பிறக்கிற முதல் குழந்தைக்கு எப்போதுமே எசக்கின்ற பேர் சேர்த்து வைங்க ஐயா. இல்லை சார், நான் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பையன் பேர் சாய் தர்ஷன் சார். அதெல்லாம் வைக்கக்கூடாதுல்ல சார். சாய்க்கும் நமக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? 5 years ஆச்சு வந்து. இல்லை தப்பு சார். அது எசக்கி பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணா எசக்கி லட்சுமி, எசக்கி தேவி, எசக்கி ராணின்னு ஏதோ நம்ம ஊரில் 1000 பேர் வச்சுருக்காங்க சார். அப்போ எசக்கி ராஜா, எசக்கி சுப்பையான்னு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. எம்எல்ஏ அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ பேர் எசக்கி சுப்பையா தான் சார். ஆனால் எசக்கின்ற பேர் வந்து எப்போ வந்து ஒரு குடும்பத்தில் எசக்கி அம்மன் குலதெய்வமாக இருந்து முதல் குழந்தைக்கு எசக்கின்னு பேர் வைக்கல, அந்த குடும்பத்தில் ப்ராப்ளங்கள் உண்டு சார். அது யாராலுமே தீர்த்து வைக்க முடியாது. கொஞ்சம் கவனம் வச்சுங்க. குழந்தை பேர் மாற்றத்துக்கு பார்த்துங்க. இசைக்கு சாயின்னு வைங்க, தவறு கிடையாது. ஆனால் சாய் cannot be a first name சார். அழைத்தமைக்கு நன்றி சார். கிருஷ்ணா இருக்கணும். அழைப்பிற்கு நன்றி. டிபி நேம் பி ஹாப்பி இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. பி ஹாப்பி பி பாசிட்டிவ் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்கிறோம் ஐயா. வணக்கம் சார். வேணுகோபால் பள்ளிப்பாளையம் இருக்கீங்க சார். வேணுகோபால் பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் நம்ம வேணுகோபால், விஹெச்பி வேணுகோபால். ஆமாங்க சார். தேங்க்யூ சார். நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்க. சொல்லுங்க. எப்படி மறக்க முடியும்? எப்படி காக்கா பேக்காலாம் மறக்க முடியும்? சொல்லுங்க சார். ஓகே சார். ஜாயின் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. ஈரோட்டமே இல்லாம இருந்துச்சு. என்னய்யா? சார் திரும்பி ஆரம்பிச்சு ரொம்ப நன்றிங்க சார். இல்லை இது ஒரு 2-3 காரணங்களுக்காக சார். இதாவது எனக்கு வந்து நான் வாஸ்து ஃபீல்டோடு போயிட்டேன் சார். இனிமேல் கிளாஸோ அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அது மாதிரி நான் எனக்கு வந்து மற்ற தொழில்கள் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நான் வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்கு பொதுவான விஷயங்கள் எனக்கு ஒரு மேடை தேவைப்பட்டது. அப்புறம் சரண்யாட்டையும் பேசினேன். சரண்யா தேவியும் வந்து இப்போ அவங்க வந்து இப்போ எல்லாத்துக்கும் தவம் இருந்து நிறைய அருள் கொடுத்துட்ருக்காங்க. அருள் சரண்யா தேவி ஆகிட்டாங்க இப்போது. அதனால் அவங்கள்ட்டையும் பேசினேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க பெரிய மனசோட. அதனால் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சார். ஆமாம். எனக்கு ஒரு தொழில் செட் பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு யாரை செட் பண்ணி தரணும் சார்? தொழில் சார். தொழில் நல்லா ஒழுங்காக பேசுமா நீ பாட்டு. நான் சரண்யா என்ன மாதிரி மோசமான பயிலாக இருக்காங்க. தொழில் ஐயா இங்கே பாருல. அதாவது இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் இந்த ஈரோட்டில் சரண்யா ஒரு பெரிய பிரச்சனைன்னா இவங்க இருக்கிற இடம் வந்து ஆற்றுக்கு இந்த பக்கம், ஆற்றுக்கு அந்த பக்கம் குமாரப்பாளையம். ஆற்றை தாண்டி பொண்ணை கொடுக்க மாட்டாங்க சரண்யா. அப்படி தானே சார் வேணுகோபால் சார்? அதாவது உலகத்தில் இருக்க அதாவது லூசு பயல்கள்லாம் இவங்கெல்லாம் சொல்லுவது சார். என்ன ஆகிட போது அவன் அமெரிக்காவுக்கு ஜப்பானுக்கு பொண்ணை பார்சல் பண்ணிட்டு இருக்கான். இவன் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்க பொண்ணை கொடுக்க மாட்டான்னா நம்ம சமுதாயம் எப்படி முன்னேறும்? அந்த சமுதாய மக்கள் வாழக்கூடிய அந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இவர் தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும் சரண்யா? அப்போ இவருக்கு என்ன தீர்வு சொல்லலாம் சரண்யா? ஊரை விட்டு வேற இடத்துல வந்து தொழில் பண்ணணும். ஊரை விட்டு அது என்ன பாட்டு? அது ராமராஜன் பாட்டு. ஊரை விட்டு ஊரு வந்து தவிர வேணுகோபால் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 11 முறை சொல்லிட்டேன். உங்கள் ஈரோட்டில் வந்து உணவு தொழில் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அங்கே அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் செங்குந்த முதலியார் ரொம்ப ஜாஸ்தி சார். அதனால் வந்து அவங்க முதலியார் பொதுவாகவே சாப்பாட்டில் பிரியம் அதிகம் கொண்டவங்க. அதனால் வந்து நீங்கள் உணவு சம்மந்தமாக ஒரு விஷயம் ஏற்கனவே காக்கா அந்த தொழில் தான் இருக்காங்க. சரி, அதனால தான் உணவு தொழில் போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க சார். உங்களுக்கு ஏதாவது உதவி என்னன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ஏதாவது பொருள் வாங்கி தரேன். சரிங்களா? நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். என்ன சார்? சார் ஒரே ஒரு கேள்வி சார். நான் இப்போ ஏற்கனவே கேட்டதை இப்போ என்ன துணை கேள்வி அது? இல்லை, இது பொதுவாக வந்து இது மாதிரி பாம்பு கனவுல வரக்கூடாது சார். அது வந்து நல்ல சகுனம் கிடையாது. அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் சிவன் பேருடைய தாயார் பேர் நம்ம ஸ்ரீலிபுத்தூரில் இருக்காங்க. தாயார் பேர் என்ன? ஆமாம், அந்த பேரை முன்னாடி வச்சுருப்பாங்க சிவன் பேருக்கு முன்னாடி. அது ஏதாவது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ பரமசிவம் இருக்கும், ஆண்டாள் இருக்கும். ஆண்டாள் பரமசிவன் பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது யாராவது தெரியுமா உங்களுக்கு? சிவன் பேருக்கு முன்னாடி ஆண்டாள் பேர் வச்சுருக்காங்க.
சார் தான். என் பேர் சொக்கலிங்கம் தானேப்பா. அவன் என் பின்னாடி பேர் ஆண்டாள் இருக்குல்ல, எனக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பிச்சா கூட அது நான் ஒரு பரிகாரம் பண்ணி உங்களுக்கு ஒரு தாயத்து ஒன்று அனுப்புவேன். குபேர தாயத்து. என்னப்பா பரிகாரத்தை ஒழிச்சிட்டுங்க? என்ன எப்போ ஒழிக்க போகிறான்னு தெரியலப்பா. நீ ஒன்று இதில் ஒருத்தர் வந்து ஈரோட்டில் ஜோசிய மாநாடுக்கு என்ன தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. அந்த கதை எங்கே போய் சொல்கிறது தம்பி? அதாவது வந்து நான் சொல்லிட்டேன்ப்பா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குப்பா. சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தான்ப்பா அது கோவில்ப்பா. 2 கோவில் வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து நம்ம பேசணும். ஒன்று ஐயப்பனை பற்றி அதிகம் பேசுவோம், 2வது சங்கரன் கோவில் கோமதி அம்மன் பற்றிப்பா. அந்த கோமதி அம்மன் கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும்பா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா இருக்கணும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சுஜி யஷ்வந்த் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சுஜி யஷ்வந்த் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சுகன்யா மேம். பேசுங்கம்மா, சார்ட்டு பேசுங்கம்மா. சுகன்யா சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுல இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? தெரியலம்மா சார் ரொம்ப சந்தோஷம் சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு சார். எனக்கு மகிழ்ச்சிமா. ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் சார். நான் உங்களை பார்க்க முடியல சார் நேர்ல. ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களோட மீட்டிங்லாம் 3 மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாருங்க சார். எல்லாமே என்ன சொன்னாரு? அவர் அட்டன் பண்றாரு சார், ஆனா எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டார் சார். உங்க இது எல்லாமே காரணம் என்னன்னா வந்து மீட்டிங்கில் சாப்பாடு நல்லா இருக்குமா. 2 வகையான மக்கள் வருவாங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்குன்னு ஒரு டீம் வருவாங்க. சாப்பிட்டு தூங்கும் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக உங்கள் கணவர் தான் அது. ராணிப்பேட்டை சுகன்யா கணவர் தானே அது. சார் அவர் வைஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி நீங்க சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் டிபில வச்சிருப்பார் சார். ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல சார் அவர் எதுவுமே. அம்மா அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒய்ஃப் ஹாப்பினா பார்த்துங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாதுன்றீங்களா? இருக்கும் சார், அவங்களுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது சார். சரி சுகன்யா, இங்கே பாருங்களேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, என் பொண்டாட்டி வந்து கேட்டிங்கன்னா அவளும் இதே கதை தான் சொல்லுவாள். ஊருக்கே ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பின்னு சொல்கிறான். எந்த ஒய்ஃப்னு தயவுசெய்து உங்கள் சார்ட்டை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாள் அவள். ஆமாம், வீட்டுக்கு வாசப்படிதாம்மா. அதனால் கவலைப்படாதீங்க. வாசல் இல்லாத வீடுகளும் இல்லை, பிரச்சனை இல்லாத கணவரும் இல்லைம்மா, பிரச்சனை இல்லாத மனைவியும் இல்லை. நாம் என்னென்னா சொல்கிறது கேட்கலன்னா நைட்டு தூங்கும்போது தலைகாணி வந்து மூக்கில் வச்சு அமுத்தி விளையாடணுமா. முதல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அப்புறம் பார்ப்போம். ஒழுங்காக இருந்தாருன்னா பார்ப்போம், இல்லைன்னா பர்மனெண்ட்டாக அமைக்கிற வேண்டியதான். என்ன சுகன்யா? சுகன்யா, நீங்கள் நல்ல பொண்ணுமா, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, சிரித்து பேசுகிறீங்க. உங்களுடைய லவ்வபுளான ஃபிகர்மா. உங்கள் கணவர் உங்களுக்கு எத்தனை குழந்தை? 2 குழந்தையா உங்களுக்கு? அதான் இப்போ இனிமேல் யார்கிட்ட 2 குழந்தை சொன்னாங்க. உங்கள் கணவரை சேர்த்து உங்கள் கணவர் தான் மூத்த குழந்தை. மொத்தம் 3 குழந்தைன்னு சொல்லுங்கள். உங்கள் கணவர் ஒரு குழந்தை தாம்மா உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அவர் நல்ல மனிதர்மா. அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. உங்களை நல்லா வச்சுருக்காருமா. ரொம்ப நீங்கள் அழகான பெண்மணி, ரொம்ப அறிவான பெண்மணி. நீங்கள் இப்படி பேசுறதை வச்சு உங்கள் கணவர் எப்படின்னு சொல்லிடலாம். அவர் வந்து அந்த சொம்பு பக்கத்தில் இருக்கிற சொம்பை கூட எடுத்து வைக்க ஒரு 4 பேரை கூப்பிடுவாருமா. ஆமாம், நான் சரணியாக தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்களா அந்த விஷயத்த. அப்படி தான் அவருக்கு அது யார் பண்ணுவாங்கன்னா குழந்தை தான் பண்ணுவாங்க. வீட்டில் குழந்தைகள் தான் அப்படி பண்ணுவாங்க. உங்கள் கணவர் வந்து குழந்தைத்தனமானவர். அதனால் வந்து அவருக்கு வந்து மற்ற குழந்தைகளை மாதிரி அவரையும் குழந்தையாக வச்சுங்க. உங்களுக்கு குறையில்லாத வாழ்க்கையை இந்த கிருஷ்ணர் கொடுப்பாருமா. குருவாயூர் போயிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப சிறந்த பெண்மணிமா. ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. வாழ்வாங்க வாழ எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா. குழந்தை பக்கத்தில் இருக்கு போல இருக்கு. அம்மா குழந்தை பக்கத்துல இருக்கா? பெரிய குழந்தை? அம்மா குழந்தை தனியாவே ஆபீஸ் போதா? சரி சரி, ஓகே, சரிம்மா. அது பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல அவரை நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒழுங்காக சோறு போட்டு நைட்டு மஞ்சள் போட்டு பால் கொடுத்து தூங்க வைங்க. அதுக்கப்புறம் மற்ற கதையை பேசிக்கலாம்.
பேசணும்னு எனக்கு. நானும் ஏதாச்சும் சம்பாதிக்கணும். என் நீங்கள் மூலியமா ஜெயிப்பீங்கம்மா. அப்படின்னு அம்மா நினைக்கிறேன் சார். நமக்கு இல்லைம்மா, உங்கள் கணவர் வந்து உங்களை வந்து அது போல் வேலை செய்ய விட மாட்டாருமா. அவர் வந்து உங்களை வந்து பிரத்தியார் முன்னாடி நிற்க வைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஆள் கிடையாது. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. நீங்கள் அதனால் நீங்கள் வேலைக்கெலாம் போக முடியாதும்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா இருக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. டிபிஎம் தம்பிரான் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வாழணும். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருநெல்வேலியில தம்பிரான் சார். தம்பரான் சார் வணக்கம். வாழ்க்கை சார். சொல்லுங்கள் சார். நேற்று உங்கள் டிராயிங் கிளியர் பண்ணியாச்சு. உங்கள் இடத்த நான் திருநாளைக்கு வரும்போது வந்து பார்த்து கொடுக்குறேன் சார். நான் திருநாளைக்கு வரல சார். வந்தப்போ என் சொந்த வேலையாக வந்தேன். பேட்டை வழியாக நான் போகல சார். நான் வந்து போனது வந்து ஸ்ரீலிபுத்தூர் வழியாக போனேன். சுப்பிரமணியன் நேற்று எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அந்த இடத்த பார்க்கணுன்ட்டு நிச்சயமாக வந்து பார்க்குறேன் சார். சார் ஒரு 2 கேள்வி சார். எஸ் சார். திருநெல்வேலியில் நீங்கள் ப்ரோக்ராம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சார். ஏன்னா வந்து தர்ம சிந்தனை உள்ளவர்கள் திருநெல்வேலியில் ரொம்ப அதிகமாகிட்டாங்க சார். பரவாயில்ல சார். ஆமாம். அதனால் அது நம்ம இல்லை ஏன் குறைவுன்னு சொல்கிறேன்னா சார், இது நம்ம ஆட்கள் செயல்படுத்த மாட்டாங்க சார், திருநெல்வேலி ஆட்கள். ரெண்டாவது சார், சார் இந்த பஞ்சபூதம் நம்ம சொல்றோம்ல, ஆமாம். பஞ்சபூதமும் அந்த ஒரு வீடுக்கும் கனெக்ட் ஆகுது. ஆ அந்த 5க்கும் உள்ள விளக்கம் தேவை சார். நீர் நிலம், இந்த நீர் நிலம் தான் நமக்கு மெயினா வந்து யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வீடை கட்டுறோம். ஆமாம். அது போக நெருப்பு, ஆகாயம், காற்று இருக்கு. இந்த 5மே சேர்ந்ததான் நம்ம பஞ்சபூதம் சொல்றோம். வீடும் அப்படிதான் சொல்றோம். அதுக்கான விளக்கம் கூட கேட்கலாம் சார். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் சார். உண்மையிலே இது யார்கிட்ட கேட்கணும், விஷயம் தெரிஞ்ச அவள்கிட்ட கேட்கணும் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சரண்யா, உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயம் தெரியுமா? சார் எனக்கு கேள்வி மட்டும் தான் சார் கேட்க தெரியும். அதாவது இந்த பஞ்சபூத தத்துவம்லாம் சரண்யா நம்ம பேசலாம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுலாம் பேசலாம். இதுக்கு வந்து நம்ம பேசலாம். இது வந்து வடகிழக்கு மூலை அப்படின்னா வந்து அது நீருக்கு, வடமேற்கு மூலை அப்படின்னா அது வாயுக்கு, தென்கிழக்கு மூலைனா அக்னிக்கு, தென்மேற்குனா வந்து நிலத்துக்கு, நடுவில் இருக்கிறது வாயுக்குன்னு. இதுதான் வந்து பஞ்சபூத தத்துவம் சரண்யா. அதனால தான் வந்து வடமேற்கு மூலையில் வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க, வடகிழக்கு மூலையில் சில விஷயங்களை பண்ணுவாங்க. இது நம்ம ஊரில் இது நம்ம அடுத்த கட்டம் போய்ட்டோம். நம்ம இந்த வாஸ்துக்கு அடுத்து நம்ம போயிட்டதுனால இதுக்குள்ளே நான் போகிறப்பில்ல. பட் இருந்து அவர் கேட்டதுனால இந்த விஷயத்தை நான் சொன்னேன். நம்பர் 2, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பஞ்சபூதம்லாம் தெரியாமையும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களுடைய வெற்றி ரகசியம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அழைத்தமைக்கு நன்றி தம்புரன் ஐயா. வாழ்க வளமுடன். சார் இதுல ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. சார் அவர் எக்ஸிட் ஆயிட்டார் சார். சார் மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. டிபி நேம் ஹரிணி இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. டிபி நேம் ஹரிணி இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. டிபி நேம் கோகுல் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நாமக்கல்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது கோகுல். சார் தருமபுரி மாவட்டம் தொப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். தொப்பூர்லேருந்து. ஓ சூப்பர் சார். நல்ல விஷயம். வெரி குட். சொல்லுங்கள் சார். எனக்கான தெய்வம் தெரியணுங்க சார். பெண் குல தெய்வம் என்னன்னு தெரியணுங்க சார். கண்டிப்பாக. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் சார். என்ன வேலை பார்த்துட்டீங்க? ஃபினான்ஸ் துறையில் பண்ணிட்டு ஃபினான்ஸ் துறையில் விட்டுட்டேங்க சார். இல்லை அதெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஏன் அதை விட்டீங்க சார்? நீங்கள் சொன்னதுலேருந்து விட்டுட்டீங்க சார். என்ன கோகுல் இப்படி சொல்லிட்டீங்களே? உங்கள் தோப்பூரில் வந்து ஒரு முஸ்லீம் இது ஒன்று இல்லை, உங்களுக்கு தர்கா ஒன்று இல்லை? தர்கா இருக்குங்க சார். தர்கா இருக்குங்க சார். அது பொதுவாக அந்த 29 பிறந்தவங்களுக்கு ரொம்ப ராசியான அது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னது? 12/2/1995ங்க சார். திருச்செந்தூர் தான் உங்களுக்கு கோயில் சார். திருச்செந்தூர் உங்களுக்கு கோயில்னா நீங்கள் கேட்குற அம்மன் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் சார். இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? பெண் குல தெய்வம் தெரியலைங்க சார் எங்களுக்கு. இல்லை சார், எனக்கு அது தெரியாது. நீங்கள் கும்பிட வேண்டிய சாமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் சார். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் சார். ஓகேங்க சார். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. டிபிஎம் சென்னியப்பன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இருக்குதா? சென்னப்பன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இதா சார் இணைப்பில் இருக்கீங்க. ஓகே. டிபிஎம் காவியா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. காவியா காவியா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. காவியா. ஓகே. டிபிஎம் ரேவந்த் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ரேவந்த் இணைப்பில் இருக்கீங்க. ரொம்ப நேரமா கனெக்ட் பண்ணுங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ரேவந்த், மேஜர் ரேவந்த்.
ஓகே மிஸ்டர் அலெக்சாண்டர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அலெக்ஸ், அலெக்சாண்டர். தீக்குச்சிக்கு எந்த பக்கம் உரசினாலும் உரசும். ஓகே மிஸ்டர் முரளி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இதயத்தை தில்லாதே, இதயம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே செந்தில் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. செந்தில், अब பாய் செந்தில், क्या रे பாய்? ஆடியோ கனெக்டடா இருங்க. செந்தில் இணைப்புல இருக்கீங்க. செந்தில் क्या रे செட்டிங்கா? ஓகே முத்துராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. முத்துராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ராஜா, ஓகே ஜெயலட்சுமி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வழிபக்கத்துல இருந்து பேசுறேன். ஜெயலட்சுமி வணக்கம், வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் நான் உங்களை நாமக்கல் மீட்டிங் வந்து பார்த்தேன். அப்புறம் நேர சென்னைக்கு வந்தோம். அண்ணனை கூட்டிட்டு வந்தோம். நீங்க காசிக்கு போயிட்டு வர சொன்னீங்க சார். குடும்பத்தோட எல்லாருமே போயிட்டு வந்தோம் சார். ஆமாம், உங்கள் கணவர் தானே இல்லை, உங்களுக்கு இறந்துட்டாங்களே? ஆமா ஆமா ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்கம்மா. என்னோட சகோதரர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருந்தேன்ல சார், இப்படி இதா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்குமா? கல்யாணம் அதான் நாங்க காசிக்கு போயிட்டு வர சொன்னீங்க சார். அங்க போயிட்டு வந்துட்டோம். அது அடுத்த என்ன பண்ணலாம் சார்? அவனுக்கு இன்னும் மேரேஜ் இன்னும் செட் ஆகல. காசிக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் நம்பிக்கையில இருக்கும் சார். அம்மா, இப்போ நான் காசிக்கு போயிட்டு வர சொன்னேன். நான் கூப்பிட்டு போனேன்னா இல்லை நான் ஏதாவது ஐயரை போய் பார்க்க சொன்னேன்னா? வேற எதுவுமே சொல்லல சார். ஒரு காசிக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. அவ்வளோதாம்மா. நீங்கள் வந்து அந்த காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ இதோட நீங்கள் எப்போ நீங்கள் பேசணும்னா, அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தாயார் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய திருமணத்தை நிச்சயமாக நடத்தி கொடுத்தது பிறகு சொக்கலிங்கம் நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு கூப்பிடணுமா? அந்தளவுக்கு நம்பிக்கையை அந்த காசி விஸ்வநாதர் மேலே வைங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைம்மா. அதாவது நகரத்தார்கள் வந்து சாதாரணமாக அந்த சாமியை வந்து பிடிச்சிடலாம். அவங்க பண்ணுற பாவத்தை போக்குவதற்கு தான் காசியை சூஸ் பண்ணுறாங்கம்மா. அந்த வட்டி வியாபாரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவதற்கு. ஸோ அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நகரத்தார் இல்லைன்னா இன்றைக்கி இந்து சமுதாயமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. இந்து மத கடவுள்கள், இந்து மத கோயில்கள்லாம் இல்லாமல் போயிருக்கோம். அப்போ அவங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக. என்னோடய ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கோயில் வந்து ஒரு மனிதனை டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமானா அது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு அது நிச்சயமாக அது நடக்குமா? சரி சார். சார் அது நாங்க உங்களை எங்க சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம் சார். அதுவும் நாங்க ஒரு நல்லது முடிஞ்ச உடனே கூப்பிடலாம்னு வச்சிருக்கோம். நல்லது 2 monthsல கூப்பிடுவோம் சார். நீங்க அங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் சார். நல்லது நடக்குமா? நல்லது நடக்குமா? நிச்சயமாம்மா. நல்லது சார். நன்றி லக்ஷ்மி, வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. இந்த நிகழ்ச்சி நிறுவனர் வேத சிவா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். கனெக்ஷன் 8 மணியாவது நீங்க கிடைக்காம சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். யார் பேசுறது? வேதா, பாண்டிச்சேரி சார். வேதா, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் நான் நினைச்சேன் வரேன் சார். கனெக்ஷன் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரண்யா கேரே செட்டிங்கா? சரண்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மகிழ்ச்சிமா. அம்மா, இப்போ நீங்கள் என்ன நாளைக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க அக்கா? சார் சார் போதும் சார், இதே போதும் சார். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நேரில் பேசுறேன் சார். இந்த வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரி, நீங்கள் கிடைச்சதில்ல. நிறைய பேசணும் சார். நானும் போட்டேன். அம்மா, சரண்யாட்ட பேசலாம், வருத்தப்படுவாங்கம்மா. ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு பெஸ்டியா நீங்க ஏத்துங்க சார். அம்மா, உங்கள் வயசு என்னது? 43 சார். எனக்கு 44 தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் வந்து பைக்கில் கூட ஒன்றா போகலாம். என் கூட நீங்கள் ஒரு நாள் காரில் வரீங்கன்னா கூட நான் கூப்பிட்டுங்க. சார் உங்களை ஒரு அடிக்ட் சார் பயங்கரமா இருக்கு சார். ஆனா என்ன வெளிப்படுத்துறது இல்லை சார். சரி, ஓகே அம்மா. நான் என்ன சொல்லலை, வாழ்ந்த வாழ்க்கை போதுமா, விடுங்கம்மா. எனக்கு அந்த பொண்டாட்டியோட பெரிய தொந்தரவாக இருக்குமா. நீங்கள் போதும், பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் அப்படியே திருநெல்வேலி குற்றாலத்துக்கு வந்துடுங்க. அம்மா, நான் பாண்டிச்சேரிக்கு நான் எப்போ வருவேன்னா, நான் வெள்ளிக்கிழமை காலைல அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குமா, நான் வந்து வருவேன். நீங்கள் ஏதாவது என்னம்மா? நிஜமாலுமேம்மா, என் ஃப்ரெண்டு சர்க்குருன்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருமா, என் கிளாஸ்மேட்டு. அங்கே வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து எனக்கு சாப்பிட பணம் இருக்காது, யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன். நீங்கள் கூப்பிட்டீங்க. காலைல ஒரு தோசை ஒரு காப்பி ரொம்ப பிடிக்கும், வாங்கி தருவீங்களா? வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேம்மா.
வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு சார் வரணும்? வெள்ளிக்கிழமை நீங்கள் நம்ம அம்மா நான் சொல்கிறேன் கேட்டுங்க, வெள்ளிக்கிழமை லஞ்சு நம்ம பாண்டிச்சேரியில் ஒன்றா சாப்பிட்றோம். சார், எத்தனை மணிக்கு சார் வரணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க பாண்டிச்சேரியில்? பாண்டிச்சேரி லாஸ்பேட் சார். லாஸ்பேட்னா இந்த பழைய கண்ணன் தொகுதியா அது? சிவப்பு இது இப்போ விஎம்சி சிவகுமாரா? இப்போ இந்த சிவகோவில்னு போன தடவை இருந்தாரு. அது காங்கிரஸ் இருந்தார். வைத்தியநாதன் ஒருத்தர் சார். வைத்தியநாதனா? வைத்தியநாதன். சரிம்மா. ஆமா. அம்மா லாஸ்பேட் கண்ணன். இதுல ஆண்டாள் இதெல்லாம் ரொம்ப வெளியே இருக்கிறேன் சார் நானு. சரிம்மா, நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர் தெரியுமா? ஐயப்பன் சார் அவங்க தான் இங்க பேக் ஒன்று பார்த்து விட்டாங்க சார். அந்த இதுல ரொம்ப உங்களை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். ஐயப்பன் சார் ரொம்ப நல்ல மனிதர்மா. அந்த அதாவது வந்து ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரைன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் ஒரு சிறந்த மனிதர் அவர். கோபாலக்கண்ணன் என்னுடைய அன்பு சகோதரி அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க ஐயப்பன் சார்கிட்ட கேட்டாலே சொல்லுவார். நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் நம்பர் கொடுத்து. அவங்க இந்த ப்ரோக்ராம் கூட வந்துட்டாங்க. அதாம்மா, எனக்கு நீங்கள் சோறு வாங்கி கொடுப்பீங்கன்னா மத்தியானம் வந்தீங்களா அன்றைக்கி? வந்து சார். ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் வந்து கையால ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டேன். அப்படியா? நீங்கள் வந்தீங்களே, கையில ஸ்வீட் கொடுத்தீங்க எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்தீங்களாம்மா? இப்படி ஏன் அப்படி ஓரம் வச்சுனேன்? சார். இதே சார் கோவிலுக்கு போயிட்டு எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி டாக்டர் யவனப்பிரியான்னு இப்படி கோயம்புத்தூரில் வெட்டி பேச்சுனா வெட்டி பேச்சு. இப்படியே தான்மா உங்களை மாதிரியே ஒரு பைசா வேர்க்கடலை கொடுக்குறேன், வந்து அதை பண்ணுறேன், அரிசி அனுப்புகிறேன், சுகர். நான் செய்யலாம் தரேன். அம்மா சரிம்மா, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். நீங்கள் ஐயப்பன் சார்ட்ட கேளுங்க. அழைத்தமைக்கு நன்றி. நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. வேதா, உங்கள் ஃபுல் நேம் வேதாவா? சார் அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க சார். ஓ, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அம்மாவமாக இருப்பீங்க, வாழ்வாங்க வாழ்வீர்கள்மா. அனைத்து வரங்களையும் தரக்கூடிய அன்னை சரண்யாதேவி அருளால் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் சிறப்பாக இருக்க என் அன்பான வாழ்த்துக்கள்மா. அழைத்திருக்க நன்றிமா. சார், இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். இன்னைக்கு எங்களுக்காக டிப் வந்துறையா என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க சார்? சரண்யா, அதாவது நான் இப்போ சற்று முன்னு தான் ஒரு வீடியோ போட்டப்போ நான் அதை சொல்லியிருந்தேன். ஒரு கிறிஸ்துவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சர்ச் போகிற பழக்கம் சண்டேயில் உண்டு. ஒரு இஸ்லாமியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நமாஸ் பண்ணுற பழக்கம், அதாவது கூட்டாக நமாஸ் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து வெள்ளிக்கிழமை உண்டு. இந்துக்களுக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுக்கு ஒரே பழக்கம் தான். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 to 7 இந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து வணங்குனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். நாங்கள் பிரத்தியாரை போல் வந்து ஒரு விஷயம் வந்து ஃப்ரீனா ஃப்ரீ, காசுனா காசு, இதெல்லாம் எங்களை எப்போதுமே நான் ஆண்டாள் குரூப்பில் வந்து எந்த பொருளுமே யாருக்கும் விற்றது கிடையாது. ஸோ மகாலட்சுமி ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வீட்டு வந்தாலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த ஃபோட்டோ வேணும்னா 80906 80306 8096 8036 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஊர் அனுப்பிச்சிங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூப்பிட்டு கொடுப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே, இந்துக்கள் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி பூஜை என்பது இருக்கணும். எல்லோருமே அந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்றத வெள்ளிக்கிழமை 108 முறை நம்ம சொல்லும்போதும் நம்ம வீட்டில் சுபிக்ஷம் பெரிய அளவில் நடக்கும். பெரிய அளவில் சுபிக்ஷத்தை பார்க்கலாம். நிறைவாக இன்னொரு விஷயம், 24ஆம் தேதி நாமக்கல்லில் நலா ஹோட்டலில் வந்து ஒரு ஸ்பீச்சு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக அந்த லோக்கல் எம்எல்ஏ ராமலிங்கம் ஐயா அவர்களும் நானும் ஐவிஎஸ் மேனேஜர் சதீஷ் அவர்களும் போகிறோம். ஸோ ஒரு 45 minutes ஸ்பீச் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் 24ஆம் தேதி ஈவினிங் 6:30 to 7:30 அந்த ப்ரோக்ராமுக்கு கலந்துக்கலாம். கலந்துக்கிறவங்க வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாய்ஸ் 9442636363 நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுறைக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த புதன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த ஷேர் சாட்டுக்கும் வரங்களை அள்ளித்தரக்கூடிய எங்கள் அன்னை சாரதா தேவியின் மறு உருவம் சரண்யாதேவிக்கும் தொகுப்பாளினி சரண்யாதேவிக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். யோகி ராம் சுரத்குமார். சார், மிக்க நன்றி சார். உமாதேவி சிவத்தே விஷ்ணு பத்னி சதீனி தன்னோ லட்சுமி பிரச்சோதியாத் அற்புதமான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடான கொண்ட சாட்சாத் அன்பு ரசிக பெருமக்கள் எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி 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 சரண்யா. நன்றி சார், மிக்க நன்றி. அட்வான்ஸ் தேங்க்யூ வெரி மச்.